சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து, அண்ணாமலை, ரவி, மீனான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னதான் நடந்துச்சு, எதுக்காக மனோஜ் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் ரோகிணி என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. அந்த ரோகிணி இன்னும் திருந்தவே இல்லைங்க. சீக்கிரமாக மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும், இல்லை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு ரோகிணி என்ன வேணாலும் செய்வா போல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்னது ரோகிணியா இப்படிலாம் செஞ்சாங்கன்னு கேட்கும்போது, இந்த மனோஜ் புத்திசாலித்தனமாக இருப்பான்னு நினச்சி நானும் மனோஜ் எங்கே போகிறான்னு கூட கவனிக்காமல் இருந்தேன். ஆனால் ரோகிணியை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு பேரதிர்ச்சியோட இங்கே நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ரோகிணி தனியாக பேசணும்னு கூப்பிட்டுருந்தாலும் வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. உன் பையன் மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், யோசிச்சு தெளிவாக இப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்காம எதுக்கு ரோகிணி கூப்பிட்ட உடனே கிளம்பி போகணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. என்னங்க சொல்கிறது, இந்த மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, அதான் எப்படியோ ரோகிணி நினச்சது நடக்க விடாமல் செஞ்சிட்டோம்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். மனோஜ் கிட்ட நீங்களே பேசுங்க, மறுபடியும் உங்களுக்கு தெரியாமல் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு போகிறான் இந்த மனோஜ் அப்படின்னு பேசிட்டு போகிறாரு முத்து. அந்த சமயம் விஜயா மீனாவை பார்க்குறாங்க. இந்த மீனா மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா இப்படிலாம் நடந்திருக்காது, ரோகிணி மூலமாக மனோஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பேசாமல் ஸ்ருதிக்கிட்ட பேசினா நமக்கு ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா ஸ்ருதி பேச்சை மீனா அப்படியே கேட்பால. ஸ்ருதி இப்போ நம்ம வீட்டில் மருமகளாக இல்லை தான், அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாதான். ஆனால் ஸ்ருதிக்கிட்ட பேசினா ஸ்ருதியும் மீனா கிட்ட பேசி புரிய வச்சு மீனாவை எப்படியாவது ஸ்ருதி மூலமாக அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இந்த விஷயத்துலையாவது ஸ்ருதி நம்ம பேச்சை கேட்குறாளான்னு பார்ப்போம், ஸ்ருதி நம்மளுக்கு உதவி செய்கிறாளான்னு பார்ப்போம். ஸ்ருதி இன்னும் கொஞ்ச நாள் கூட அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும், ஆனால் எனக்கு இந்த உதவியை ஸ்ருதி செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கே போய் ஸ்ருதியை பார்த்து பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க விஜயா. எப்பயும் போல் மீனா எல்லாருக்காகவும் அங்கே சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைக்கு கிளம்பும்போது இங்கே அண்ணாமலை, முத்துன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனோஜ் கிட்ட பேசாமல் விஜயா அமைதியாக தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் அம்மா என்னம்மா நேற்றுலேருந்து சரியாக என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அம்மா, ரோகிணி இப்படிலாம் செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முதல்ல ஃபோன் பண்ணதே நான் தானம்மா. நீங்களும் எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியோ இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்குமா என் மேலே ரொம்ப கோவப்படுறீங்கன்னு கேட்க, மனோஜ், நான் இன்னும் ரொம்ப உன் மேலே கோவமாக இருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பாத்தியா, மறுபடியும் நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு மீனாவை பார்க்குறாங்க இங்கே விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, அதென்ன எப்போ பார்த்தாலும் மீனாவை பார்க்குறீங்க? நீங்கள் கோவப்பட்டா மட்டும் மீனாவை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருந்தால் மனோஜ்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க, அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, உன்னுடைய மனைவி மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, இப்போ புரியுதா? ரோகிணி மனோஜை வர வச்சு எப்படியாவது கையெழுத்து வாங்கிடணும், மனோஜ் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சதுக்கு யார் காரணம்னு நினைக்கிற? மீனா இந்த வீட்டில் இருக்கிறது தான் இப்படிலாம் நடந்திருக்கு காரணமே அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனா இந்த வீட்டில் இருக்கிறதுனாலயா? இல்லைம்மா, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. உங்கள் பையன் மனோஜ் யோசிக்காம ரோகிணி ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசினால, பிரச்சனைக்கு காரணமே மனோஜ் தான். இந்த வீட்டுக்கு மருமகளாக ரோகிணியை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். உங்களை பற்றி யோசிக்காம அதென்ன அப்பப்போ மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அதெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சு புது வீடு வாங்கினதுக்கப்புறம் மீனாவை நானே புது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீங்கள் சொல்கிறீங்கன்னா எங்கேயும் கிளம்பி போக முடியாது. என்ன மீனா, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆனால் மீனா திருன்னு முழிக்கிறாங்க. விஜயத்தை ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருக்காங்க, இதில் என் வீட்டுக்காரர் வேறு இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு மீனா ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா, முத்து தெளிவாக பேசுகிறான். அவங்களும் நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமாக புது வீடு வாங்கிட்டு அப்புறம் எதுக்கு 2 பேரும் இங்கே தங்க போகிறாங்க? நீ பேசுகிற அளவெல்லாம் மீனா எந்த தப்பும் செய்யலை. அதனால் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. வேறு ஏதாவது உனக்கு வேலை இருக்கா இல்லையா? வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனா பார்த்துக்கிறா. நீ பார்வதி வீட்டுக்கு போகிறது
வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு இப்படி எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறதுனால மீனாவை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, மீனா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எல்லா வேலையவும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டது நான் தான். அதெல்லாம் மறந்துடாதீங்க. மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து 2 வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்ததும் நான் தான். ரெஸ்ட் எடுக்காமல் வீட்டு வேலை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சதும் நான் தான். இப்போ இந்த மீனாவை இவ்வளோ பாராட்டி பேசுகிறீங்களே, என்னைக்காவது என்ன பாராட்டி பேசியிருக்கீங்களா? அதெல்லாம் நடக்காதே இந்த வீட்டில். நான் வந்து வெளியில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து, அம்மா நீங்கள் தனியாக போகிறீங்களா? நான் வேணும்னா கூப்பிட்டு போய் விடுறேம்மா. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்க, ஏன் ரோகிணியை பார்க்க போகும்போது என்கிட்ட சொல்லிட்டா போனேன்? இல்லைல்ல, எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே ரோகிணியை பார்க்கறதுக்கு போனேன். இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட. நான் எங்கே போனால் உனக்கு என்ன? என்கிட்ட என் கேள்வி கேட்குற? என்கிட்ட பேசாத மனோஜ். எவ்வளவோ சொன்னேன் ரோகிணியை நம்பாதுன்னு. என் பேச்சை கேட்டியா? மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை செஞ்சுட்டு வர. அதான் அந்த முத்துவும் மீனாவும் நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம இருக்காங்க. இந்த வீட்டில் வர வர எனக்கு நிம்மதியும் இல்லை, யாரும் என் பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிறீங்க. மீனா மட்டும் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டே ஸ்ருதியை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா. ஸ்ருதியும் ரவியும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே விஜயா வராங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரவி, உங்கள் அம்மா வராங்க, உங்களை பார்க்க தான் வராங்களான்னு கேட்க, இல்லையே, நான் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு என்னவோ உன்னை பார்த்து பேசுறதுக்காகவும் எங்கள் வீட்டுக்கு உன்னை வர வைக்கிறதுக்காகவும் தான் பேச எங்கள் அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ உன்னுடைய வீட்டுக்கு நான் வரதா இல்லை, நான் வரவும் மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு என் அம்மா எதுக்காக வராங்கன்னு தெரியாது, கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ரவி. அங்கே விஜயா வரதை பார்த்துட்டு கண்டுக்காமல் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி. அங்கே வந்த விஜயாவும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன ஆண்டி இங்கே வந்திருக்கீங்க? இல்லை என்ன பார்க்க வந்தீங்களா? உங்கள் பையன் ரவி கிட்ட பேசுறதுக்காக வந்தீங்களா? வேணும்னா ரவியை வர சொல்லட்டுமா? இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, நீங்கள் ஃபோனில் பேசினாலே ரொம்ப நேரம் என்னால் கேட்க முடியாது. அதுக்காக தான் நீங்கள் ரவியை பார்க்க வந்தா ரவிக்கிட்ட நீங்கள் பேசும்போது நான் என் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா ஸ்ருதி, நான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். வீட்டில் இருக்கவே பிடிக்கல, ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. உன்னை பார்த்து பேசுனா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உன்னை பார்க்கறதுக்காக தாம்மா வந்தேன். ரவியை தான் வீட்டிலையே பார்த்து என்னால் பேச முடியுமே. நீ தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்ட. நான் எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்க மாட்டிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையை பற்றி இப்போ பேச வேண்டாம். ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது, தனியாக இருந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறேன். நீங்கள் பேசணுன்னா என் வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். நான் மட்டும் இல்லை, என்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் பேசுவாங்க. இப்போ என்ன பேசணுமோ சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் உன்னுடைய மாமியார் தானே, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச முடியாதா? இப்படி நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, யாராக இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச முடியாது, நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க. ஆமாம், எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதானே, நான் வந்த உடனே சந்தோஷமாக உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுத்து, இங்கே சாப்பாடெல்லாம் நல்லா ருசியாக செய்வாங்களே, சாப்பாடெல்லாம் கொடுத்து என்னை நல்லபடியாக இந்த ஸ்ருதி கவனிச்சுப்பான்னு வந்தேன். அதனால் மீனா சமைச்ச சாப்பாடையும் சாப்பிடாம வந்தேன். ஆனால் ஸ்ருதி என்னடானா நிற்க வச்சு பேசுகிறா. சீக்கிரமாக சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறா. எனக்கு வந்து தர வேண்டிய மதிப்பு மரியாதையை என்னைக்கு இந்த ஸ்ருதி கொடுத்தா? வேற வழி இல்லை, நம்ம பேசிட்டு கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு விஜயாவுக்கு ஸ்ருதி மேலே கோவம் வருது. இருந்தாலும் மீனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதே, மீனா கிட்ட ஸ்ருதி பேசினதா சரிப்பட்டு வரும்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீயும் ரெஸ்டாரண்ட்டை தனியாக பார்த்துக்கிற, உனக்கு நிறைய திறமை இருக்குது. அதே மாதிரி எப்போம்மா நம்ம வீட்டுக்கு வரேன்னு கேட்க, இப்போ நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா, மீனாவை பற்றி உனக்கு தெரியும்ல, மீனாவால் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, மீனாவால் தான் நம்ம வீட்டில் எப்பயும் நல்லது நடக்கும். மீனாவால் பிரச்சனை வருதுன்னு புதுசாக சொல்கிறீங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. மீனா ரொம்ப நல்லவங்க, பொறுப்பான மருமகன் எல்லாருக்கும் தெரியுமே. நீங்கள் எப்பயும் போல் மீனாவை பற்றி பேச தான் என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, இங்கே பூஜை செய்யறதுக்காக ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொல்லி சொன்னதை கேட்டுட்டு நான் பேரதிர்ச்சியோடு இருந்தேன். மீனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதான். மீனாவால் உன்னுடைய மாமியாருக்கும் பிரச்சனை, மாமனாருக்கும் பிரச்சனை, மனோஜோட வாழ்க்கைக்கும் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, ஆனால் என் வீட்டுக்காரர் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். அவருக்காக தாம்மா மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ தான் மீனாவோட ஃப்ரெண்டாச்சே, மீனா என்னுடைய அக்கான்னு மீனாவை விட்டு கொடுக்காம பேசுவியே. அதான் உன்கிட்ட சொல்லி மீனாவை எப்படியாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடு செய்யலான்னு உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது,
அப்படியா? நீங்க இப்படிலாம் சொல்றத கேட்டு, நானும் மீனா கிட்ட பேசி, "நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க மீனா" அப்படின்னு மீனா கிட்ட பேசி புரிய வைக்கணும். "அப்படிதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "நல்ல வேலைம்மா, நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா, மீனா நம்ம வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அது எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? இந்த வீட்ல ரோகிணியும் இல்ல, நானும் இல்ல. ரோகிணி உங்கள நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிருக்காங்க. நான் ரவி மேல உள்ள கோவத்துல அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவுல இருக்கேன். ஆனா மீனா என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்க என்னதான் பேசினாலும், என்னதான் திட்டினாலும், எவ்வளோ பொறுமையா அந்த வீட்டு மருமகளா பொறுப்பா இருக்காங்க. என்னைக்காவது மீனா உங்கள எதிர்த்து பேசியிருப்பாங்களா? இல்ல தேவையில்லாம அந்த வீட்ல பிரச்சனை செஞ்சிருப்பாங்களா? அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் நீங்களா மட்டும் தான் இருப்பீங்க. மீனா உங்கள எதிர்த்து பேசாம, உங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு பேசுறீங்களே! அசிங்கமா இல்ல? நீங்க என் மாமியார் தான். அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியமும் இல்ல. இப்போ உங்க மருமகளா உங்க வீட்லயும் நான் இல்ல. அத புரிஞ்சுக்கோங்க. மீனா கிட்ட என்னால இப்படி பேச முடியாது. மீனா ரொம்ப நல்லவங்க. இப்படி உங்களுக்காக நீங்க சொன்னீங்களேன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசினா, மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. அவங்க எந்த தப்பும் செய்யல. மீனா அந்த வீட்ல தான் இருக்கணும். மீனாவும், முத்துவும் அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கட்டுமே! அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கட்டுமே! இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களா என்னைக்கு புதுசா வீடு வாங்குறாங்களோ, அப்ப அங்கருந்து கிளம்பி போகட்டும். ஆனா பிரச்சனைன்னு சொல்லி மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சா, மீனா மட்டும் இல்ல, மீனா வீட்ல உள்ள எல்லாருமே மனசு வேதனைப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுல்ல? உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியம். உங்க பையன் மனோஜோட வாழ்க்கை முக்கியம். இப்படி மட்டும் தான் யோசிப்பீங்கல்ல? ரோகிணி இதே மாதிரி தான். அவங்க வாழ்க்கைக்காக யோசிச்சு தான் இப்படி நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஏமாத்துனாங்க, பொய் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க, மனோஜும் இருக்காங்க. நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா? மீனாவால வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. உங்கள நல்லா பார்த்துக்கிறதே மீனா தான். ஏன் நான் கூட அந்த வீட்ல மருமகளா இருக்கும்போது உங்களுக்கு சமைச்சு குடுத்ததில்ல. உங்க பேச்ச கேட்கணுன்ற அவசியமே இல்லன்னு எதிர்த்து பேசியிருக்கேன். ஆனா மீனா என்னைக்காவது அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? இல்லையே! அவங்க அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்கலாம்? ஆமா, இந்த உண்மையெல்லாம் முத்துவோட பாட்டிக்கு தெரியுமா? பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் மனோஜும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவெடுத்தீங்களா? இல்ல அண்ணாமலை மாமா சரின்னு சொல்லிட்டாரா? அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா ஸ்ருதி இவ்ளோ கேள்வி கேட்குற? நான் உன்கிட்ட பெருசா எதையுமே சொல்லலையே! உதவி கேட்கலையே! மீனா கிட்ட பேசி அவங்க அம்மா வீட்டுக்கு நீதாம்மா அனுப்பி வைக்கணும்னு சொன்னேன். ஏம்மா இவ்ளோ கோவப்படுற? இதெல்லாம் என் மாமியாருக்கு தெரிஞ்சா என்ன சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே முத்து மீனாவ பத்தி நான் பேசினாலே அவங்களுக்கு பிடிக்காது. முத்து மீனாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. முத்து மீனாவுக்கு மட்டும் தான் உதவி செய்வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "அப்ப நான் மட்டும் எப்படி உங்க பேச்ச கேட்பேன்னு நம்பி என்ன பார்க்க வந்தீங்க? அது மட்டும் இல்ல. அங்க பூஜை செய்ய வந்தவங்க சொன்னது எல்லாமே உண்மதான் அப்படின்னு நீங்க நம்பலாம். என்னால நம்ப முடியாது. அவங்க பொய் சொல்லியிருக்கலாம். இந்த வீட்லருந்து மீனாவ அனுப்புறதுக்காக யாரோ சொல்லிக் குடுத்து கூட அவங்கள இப்படி பேச வச்சிருக்கலாம். அதனால நீங்க வீட்டுக்கு வந்து பேசினவங்கள நம்பாதீங்க. மீனா, முத்துவ மட்டும் நம்புங்க. அதுவே போதும். ஆமா, உங்களுக்கு வேற ஏதாவது வேல இருக்கா? இல்ல எதுக்கு கேட்குறேன்னா, எனக்கு நெறைய வேல இருக்கு. அதனால பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டீங்கல்ல? மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா, நீங்க சொல்ற எதையும் என்னால செய்ய முடியாது. நீங்க என் மாமியார் தான். சாப்பிட்டு போங்க அத்தன்னு சொல்லலாம்னு நெனச்சேன். நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு, உங்களுக்கு இங்க சாப்பாடெல்லாம் குடுக்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். நீங்க கிளம்புறீங்களா? அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி இப்படி பேசினதால, இங்க விஜயாவுக்கு ஸ்ருதி மேல ரொம்ப கோவம் வருது. என்ன? பார்வதி கிட்ட பேசினா பார்வதி இப்படிதான் நமக்கு சப்போர்ட் பண்ணாம, நமக்காக பேசாம, முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்றா. இதுலயும் பார்வதி என்னுடைய ஃப்ரெண்டு. ஆனா, என்ன பத்தி யாருமே யோசிக்கிறதே கிடையாது. இங்க ஸ்ருதி என் மருமக. ஸ்ருதி கிட்ட நான் பேசினா என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நெனச்சா, மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி, இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த எனக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு தரமாட்டேன்னு வேற சொல்லி இங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குறாளே! பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டால, அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. அப்படின்னு ரொம்ப கோவமா விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே ரவி கவனிக்கிறாரு. உடனே ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. "என்ன ஸ்ருதி இப்படி பேசிட்டேன்னு?" கேட்க, "ஆமா. உங்க அம்மா பேசினது மட்டும் எல்லாமே சரியா? மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போடுறாங்க விஜயா அத்தை. அப்புறம் எப்படி நான் சந்தோஷமா பேச முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றதும் சரிதான். நல்ல வேளை நீயும் அத்தை உங்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்லாம, இப்படி சரியா பேசி அனுப்பிட்ட. எங்க அம்மா இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட உன்கிட்டயும் என்கிட்டயும் இப்படி இத பத்தி பேசலாம்னு நெனப்பாங்க. ஆனா, அவங்கள பதில் பேச விடாம உடனே நீ அனுப்பிட்டல்ல, ரொம்ப சந்தோஷம். வீட்ல எல்லாருமே மீனா அண்ணிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, என் அம்மாவும் மனோஜும் மட்டும் தான் இப்படிலாம் பிரச்சனை செய்றாங்க. எப்பதான் இவங்க 2 பேரும் திருந்த போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரவி. உடனே ஸ்ருதி நெனைக்கிறாங்க.
பாட்டி வந்தால் மட்டும்தான் விஜயாத்த மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பிரச்சனை செய்யாமல் பார்த்துக்க முடியும். மீனாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு இங்கே வந்த விஜயாத்த கிட்ட தெளிவாக பேசி அனுப்பிட்டேன். இனி விஜயாத்த என்னை பார்த்து பேச வரவே மாட்டாங்க, என்கிட்ட உதவி கேட்கவும் மாட்டாங்க. விஜயாத்தைக்கு நான் சரியான பதில் கொடுத்துட்டேன். ஆனாலும் இங்கே மீனாவோட வாழ்க்கையில் இனி விஜயாத்தையால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லி இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசி பாட்டியை வர வைக்கணும். அப்புறம் விஜயாத்தை அதுக்கப்புறம் தான் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவிக்கிட்ட கூட சொல்லாமல் இங்கே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ருதி. ரொம்ப நாள் கழித்து ஸ்ருதி ஃபோன் பண்ணுறதால, என்னம்மா ஸ்ருதி, இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு ஞாபகமே வந்ததா? நீங்கள் எல்லாரும் நம்ம ஊருக்கு வரணும், சந்தோஷமாக எல்லாரும் ஒத்துமையாக கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் நான் சமைச்சு கொடுக்கணும்னு எவ்வளோ ஆசையாக பார்த்துட்ருக்கேன். யாராவது ஃபோன் பண்ணுறீங்களா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா பேசுகிற? இங்கே மீனாவும் முத்துவும் எப்படி இருக்காங்க, ரவி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே நானும் ரவியும் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனாலும் மீனாவும் முத்துவும் தான் விஜயாத்தையால் ரொம்ப பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன், பிரச்சனைன்னு வந்தால் விஜயாவால் மட்டும்தான் பிரச்சனை வரும். அப்படி இப்போ என்ன அந்த விஜயா செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது, பூஜை செய்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மீனாவை இங்கேருந்து அனுப்பணும்னு முயற்சி செய்கிறாங்க விஜயாத்தை. என்னை பார்க்குறதுக்கு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க, என்கிட்ட உதவி கேட்டாங்க. நான் மீனா பக்கம்தான் இருப்பேன், மீனாவுக்காக தான் உதவி செய்வேன்னு விஜயாத்தையை வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்பிட்டேன். இனி என்னை பார்க்க விஜயாத்தை வரவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்தாதான் உண்மையை விஜயாத்தைக்கு புரிய வைக்க முடியும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இன்னும் விஜயாத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க நினைக்கிறது இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து, ஆனால் மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் மீனாவும் முத்துவும் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதில் மனோஜோட வாழ்க்கை முக்கியன்றதுக்காக தான் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல மீனா எவ்வளோ நல்லவங்கன்னு. மீனாவால் தானே முத்து நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காரு முத்து. இப்படி நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிற மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்தை சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நடந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது, விஜயாவா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? விஜயா இப்போ திருந்தவே இல்லையா? நல்ல வேலை, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அண்ணாமலையும் முத்துவும் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசலையே. நானும் ஃபோன் பண்ணேன், ஆனால் பிரச்சனையை பற்றி பேசாமல் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு என் பையன் அண்ணாமலை சொல்லியிருக்கானா? நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே. அப்போ அண்ணாமலை வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பொறுமையாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க பாட்டி. உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வந்தால் மட்டும் போதும், இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தெரியும். நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு விஜயாத்த வீட்டுக்கும் வந்துடுவேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்யணும். நீங்கள் வருவீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வருவேன் ஸ்ருதி, இந்த உண்மையை சொல்லியிருக்க, மீனாவுக்காக நான் கண்டிப்பாக வருவேன். எனக்கு உன்னையும் பார்க்கணும், நீயும் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும். ரவி என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்கலனாலும் நீ எங்கள் வீட்டு மருமக, உன்னை விட்டு கொடுக்க முடியாது. நீயும் சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. ஸ்ருதி இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயாத்தை பேசின பேச்சுக்கு மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு விஜயாத்தை புதுசாக திட்டம் போடுறாங்கல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க பாட்டி வந்தால் தான் சரிப்பட்டு வரும்னு நினச்சேன். எப்படியோ பாட்டி உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனையை சரி செய்ய நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டாங்க. இனி மீனாவும் முத்துவும் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். என்னால் செய்ய முடிஞ்ச உதவியை நான் மீனாவுக்கு செய்யணும்னு நினச்சேன். அதான் பாட்டியை வர வச்சாதான் சரிப்பட்டு வரும்னு நினச்சி தான் எப்படியோ பாட்டிக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸ்ருதி. ரோகிணி மறுபடியும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் அவ்வளோ கோவமாக இருக்காரு. ஏற்கனவே என்னை வர வச்சு எப்படியாவது என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டா நான் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு ரோகிணி திட்டம் போட்டு என்னை ஏமாற்றிட்டால, மறுபடியும் ஃபோன் பண்ணுறாளா அப்படின்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க அங்கே விஜயா வராங்க. என்ன மனோஜ், யார் ஃபோன் பண்ணுறதுன்னு கேட்கும்போது, எல்லாம் அந்த ரோகிணி தாமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோனை என்கிட்ட கொடு. எதுக்காக ரோகிணி உனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கா? அதான் அவள் சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெளிவாக ரோகிணி இந்த வீட்டு மருமகளே இல்லைன்னு முடிவெடுத்துட்டோமே. மறுபடியும் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறா? நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃபோனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன, என் பையன் மனோஜுக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்காரர் மனோஜோட ஃபோனை வாங்குறீங்க? அதான் தெரியுதுல்ல நான் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் ரோகிணி தான் பேச வரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மனோஜ்கிட்ட கொடுக்காம நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசணும்?
நீங்கள் நல்ல மாமியாராக இருந்திருந்தா நானும் மனோஜும் இப்படி கஷ்டப்படுவோமா அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாம் பேசவே கூடாது. என்ன வேலை செஞ்ச? மனோஜ் கொஞ்சம் ஏமாந்திருந்தா, என்னை வர வைக்காமல் இருந்திருந்தா நீ கையெழுத்து வாங்கியிருப்ப. இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு மறுபடியும் புதுசாக திட்டம் போட்டிருப்ப. அதெல்லாம் நடக்கலைன்ன உடனே என் பையன் மனோஜுடைய மனசை மாற்ற ஃபோன் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா மனோஜ் இன்னும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. நான் இன்னும் மனோஜுடைய மனைவி தான். அதனால் மனோஜுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக மனோஜ்கிட்ட பேசியே ஆகணும். நீங்கள் என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லும்போது, நீ எங்கே இருக்க முதல்ல அதை சொல்லு, நானே உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எதுக்கு ஆண்டி உங்களுக்கு கஷ்டம்? நான் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா, உங்கள் மருமகளாக வரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு பொய் சொல்லி என் குடும்பத்தை ஏமாத்திட்டு இப்படிலாம் பேசுறிய, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நல்ல மாமியாராக இருந்து நான் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு என்னை மன்னிச்சு மனோஜ் கூட சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க விட்டுருந்தீங்கன்னா, நானும் போனா போதுன்னு உங்களுக்கு நல்ல மருமகளாக சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்து அந்த வீட்டிலேயே இருந்திருப்பேன். அதனால் நீங்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. அங்கே அந்த வீட்டில் மீனா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ரோகிணி இப்போ அந்த ஸ்ருதியும் அந்த வீட்டில் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் எந்த மருமகளுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் மட்டும் என்ன ரொம்ப நல்ல மாமியாரா அப்படின்னு ரோகிணி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பாத்தியா மனோஜ், இந்த ரோகிணி என்னென்ன பேசுகிறான்னு, இப்போ கூட இந்த ரோகிணியை நம்புறல்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசும்போது, விஜயாத்த நீங்கள் மனோஜ் கிட்ட முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, முடியவே முடியாது. என்னைக்கும் நீ மனோஜை பார்த்து பேசவும் கூடாது, மனோஜ் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க விஜயா. பார்த்தீங்களாம்மா, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி பேசுறது, கடைக்கு வரதுன்னு ரோகிணி இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறா, அதனால் கடைக்கு கூட போக முடியலம்மா அப்படின்னு விஜயாவும் மனோஜும் ரோகிணியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பாட்டியும் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. என்ன அண்ணாமலைன்னு யார் கூப்பிடுறது? அம்மா பாட்டி வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, அங்கே முத்துவோட பாட்டி நிற்க, அண்ணாமலை எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்க, அத்தை வந்துட்டிங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? இல்லை எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அண்ணாமலை வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? என்ன விஜயா இப்படி கேள்வி கேட்குற? அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் நீ கேட்கணும். ஆனால் உனக்கு தான் அப்படிலாம் கேள்வி கேட்க தெரியாதே. மீனா இப்போ என்னை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி வந்துட்டிங்களா அப்படின்னு மீனா ஒரு பக்கம் வராங்க. எப்படி பாட்டி இருக்கீங்க? நீங்கள் சொல்லியிருந்தா உங்கள் பேரை முத்து உங்களை கூப்பிட வந்திருப்பாரே அப்படின்னு ரொம்ப பாசமாக அக்கறையாக பேசும்போது, பாத்தியா இப்படி தான் என்னை பார்த்த உடனே பேசணும். ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்காதே, நான் இங்கே வரக்கூடாதுன்னு நினைப்பியே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மீனா காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு நான் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். பாட்டி நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அண்ணாமலை மாமா இப்போ வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க மீனா. உடனே முத்து எல்லாரும் அங்கே என்ன பாட்டி என்கிட்ட சொல்லாமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கூட தான் இந்த வீட்டில் நடக்கிற எதையும் என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க, அதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்டையும் முத்துக்கிட்டையும் பாட்டி கேட்கும்போது, அம்மா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, நீங்கள் அங்கே நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிற பணத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் பிரச்சனை வரதான் செய்யும். விஜயாவாலையும் மனோஜாலையும் என்னைக்கு தான் அந்த வீட்டில் பிரச்சனை வராமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை இப்படி பேசின உடனே இங்கே மனோஜும் விஜயாவும் ரொம்ப கோவமாக அண்ணாமலையை பார்க்குறாங்க. உடனே என்ன மீனா மட்டும்தான் கிச்சனில் இருக்க வேலையை பார்க்கணுமா? என்ன விஜயா வீட்டில் தானே இருக்க, இப்போ நீ எந்த வேலையும் செய்கிறது இல்லையே, வீட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே? அப்போ தான் பார்வதி வீட்டில் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி கிளம்பி போவ, இப்போ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ஏற்கனவே மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நானே சரியாக சாப்பிடாம ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கேன். இப்படி இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் எப்படி அத்தை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை செய்கிற, மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன பேசுகிற, அப்போ மீனா எவ்வளோ மனசு வேதனைப்படுவா? மீனா என்ன வீட்டு வேலையை பார்க்காமையா இருக்கிறா? நீ பேசுகிற பேச்சையும் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா பொறுப்பாக மீனா இருக்கும்போது மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நீ ஏன் திட்டம் போடுற? நீ ஏன் இப்படிலாம் பிரச்சனை செய்கிற? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். மீனாவும் முத்துவும் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்லை. ஏன் அண்ணாமலை கூட என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட எதையும் சொல்லலை. நானே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்னம்மா முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் வராங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு தலகுனிய வைக்கிறாங்க, எதுக்குமா பாட்டி வேற இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது,
என்னன்னு தெரியல. இப்படி உங்க பாட்டி வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா நாம இனி மீனாவ இங்கேருந்து அனுப்பவே முடியாது. பொறுமையா இரு மனோஜு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீனா, நீ இங்க வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன் தங்கச்சி சீதா எப்படி இருக்கா? அப்படின்னு கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. இப்ப என் தம்பி சத்யா நெறைய சம்பாதிக்கிறான். பெரிய வேலைக்கு போறான். அம்மாவ நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லும்போது, இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல மீனா அப்படின்னு சொல்லும்போது, மீனா அமைதியா விஜயாவ பார்க்குறாங்க. என்ன இந்த வீட்ல இன்னும் எத்தன நாள் இருக்க போறோமோ தெரியலையே! விஜயா எப்படியாவது நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்புனா, நம்ம அம்மா மனசு வேதனைப்படுவாங்களேன்னு யோசிக்கிறியான்னு கேட்க, ஆமா பாட்டி. நான் மட்டும் எந்த பிரச்சனையும் செய்யல. ஆனா இங்கேருந்து என் அம்மா வீட்டுக்கு போயிட்டா, என் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு சொல்லும்போது, அப்படிலாம் நடக்காது. நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, ஆமா விஜயா. பூஜை செய்ய யார் வந்தாங்க? அப்படின்னு கேட்க, அங்க பூஜை செய்றதுக்காக ஒரு அம்மாவ அனுப்புனது இங்க சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி தான் அனுப்புனாங்களா? அவங்கள எங்க போய் பார்க்கலாம்? எங்க இருப்பாங்கன்னு கேட்க, அவங்க பக்கத்துல இருக்க கோயில்ல தான் இருப்பாங்க. அவங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்கும் அத்த. எனக்கு என் வாழ்க்கைய விட உங்க பையன் அண்ணாமலை வந்து நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா சொல்லி தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். மத்தபடி மீனா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. மீனா வீட்ல உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிறா. அப்புறம் எதுக்கு மீனாவ இங்கேருந்து அனுப்பணும்னு நான் நினைக்க போறேன். நான் எந்த திட்டமும் போடல அத்த. ஆனா இப்ப வீட்ல பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னா, மீனா இங்க இருக்கக்கூடாது அத்த அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வீட்டுக்கு யார் வந்தாங்க? பூஜை செய்ய யார் வந்தாங்க? அந்த அம்மா எங்க இருப்பாங்கன்னு சொல்லு. நான் பார்த்து பேசிட்டு வரணும்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்க விஜயா சொல்றாங்க, "அத்தை வேணும்னா மறுபடியும் அவங்கள வீட்டுக்கு வர சொல்றேன். அவங்க பேசுறத நீங்க கேளுங்க. அவங்க நடக்கப் போற எல்லாத்தையும் சொல்றாங்களாம். அவங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குமாம்." அந்த அம்மாவ பார்க்கறதுக்காக நெறைய பேர் வராங்க. அவங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குதுன்னு பாராட்டி பேசிட்டு போறாங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த அம்மாவ நான் கண்டிப்பா பார்க்கணும். அவங்கள நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்களோ அத நான் கேட்டுட்டு, அதுக்கப்புறமா மீனா இந்த வீட்ல இருக்கணுமா? வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். எனக்கும் என் பையன் அண்ணாமலையோட வாழ்க்கை முக்கியம் தானே! அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல அத்த. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே! நான் சீக்கிரமா அவங்க கிட்ட பேசி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கே அந்த அம்மாவ வர வைக்கிறேன். போதுமா அத்த? அப்படின்னு சொல்லும்போது, மீனா கண்கலங்கி நிக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, "மீனா, நீ வந்து எத பத்தியும் யோசிக்காத. நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு தான் எனக்கும் தோணுது. அதுக்காக தான் வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நானும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்றேன். ஆனா விஜயத்த என்ன நம்ப மாட்டிக்கிறாங்க பாட்டி. என்ன செய்றது?" அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்றாங்க, "பாத்தீங்களா பாட்டி? இப்படிதான் வீட்ல அம்மா பேசினாலே பிரச்சனை தான் வருது." மீனாவ சந்தேகப்படுறாங்க. மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீனாவால என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கா பாட்டி சொல்லுங்க? ஆனா அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுலயும் மனோஜ் வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். முத்து நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பாட்டி. நீங்க எப்படி இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? இல்ல நானும் உங்ககிட்ட ஃபோன்ல இந்த விஷயத்த பத்தி பேசல. மீனா பேசினாளா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல. இங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, யார் வந்து என்ன வர சொன்னாங்கன்ற உண்மையவும் நானே சொல்வேன். பொறுமையா இருங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்." அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போறாங்க. இங்க உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க விஜயா. நாளைக்கு பூஜை செய்ய மறுபடியும் அந்த அம்மாவ வர வைக்க முடியுமான்னு கேட்க, "என்ன மேடம்? என்ன பிரச்சனைன்னு?" கேட்க, "இல்ல, நீங்க மட்டும் அவங்கள வர வச்சீங்கன்னா, கண்டிப்பா மீனாவ இங்கேருந்து அனுப்பிரலாம். என் மாமியார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள அந்த அம்மாவ பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு." சொல்லும்போது, "அப்படியா? ஏற்கனவே நெறைய பணம் குடுத்து பொய் சொல்ல வச்சிருக்கேன். மறுபடியும் மறுபடியும் விஜயா வீட்டுக்கு எப்படி அனுப்பி வைக்க முடியும் அந்த அம்மாவ? நெறைய பணம் கேட்பாங்களேன்னு." சிந்தாமணி யோசிக்கிறாங்க. அப்ப சிந்தாமணி யோசிக்கிறாங்க, பரவால்ல மீனாவ விஜயா வீட்லேருந்து அனுப்பணும்னா, இப்படி பணம் செலவு செஞ்சா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அந்த அம்மாவ உங்க வீட்டுக்கு நான் வர வைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க சிந்தாமணி. அதே மாதிரி அ அந்த அம்மாகிட்ட வந்து மறுபடியும் பணம் குடுத்து பொய் சொல்ல வைக்கிறாங்க சிந்தாமணி. விஜயாவோட மாமியார் வந்திருக்காங்க. அவங்க உங்கள நம்புற மாரி நீங்க பேசணும். ஏற்கனவே நான் சொல்லிக் குடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அங்க வந்து தேவையில்லாம மாத்தி பேசிறாதீங்க. நான் சொன்னத மட்டும் அங்க பேசுங்க. அங்க வந்திருக்க விஜயாவோட மாமியார் உங்கள நம்பணும். அவங்க மட்டும் நம்பிட்டாங்க, அப்புறம் மீனாவ அங்கருந்து அனுப்பிருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்க, "மேடம், இப்ப நான் அங்க மறுபடியும் போகணும்னா, அந்த முத்துவ பார்த்தாலே ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. அதனால எனக்கு நெறைய பணம் தேவைப்படுமேன்னு சொல்ல, குடுக்குறேன். எவ்ளோ பணம் வேணாலும் குடுக்குறேன். ஆனா சொன்ன மாதிரி இந்த வேலைய சரியா செஞ்சுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவ விஜயா வீட்டுக்கு அனுப்புறாங்க சிந்தாமணி.
சிந்தாமணி அனுப்புன அந்த அம்மாவும் விஜயா வீட்டுக்கு வராங்க. முத்துவ பார்த்த உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம பதட்டமா இங்கேருந்து கிளம்பிறக்கூடாது. ஆ, சிந்தாமணி பேசின மாரியே உண்மையெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பணும். அப்பதான் நமக்கு நெறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்தவங்களும், என்ன விஜயா? எதுக்கு மறுபடியும் என்ன வர சொன்னீங்க? நீங்க வந்து என்ன பார்த்துருக்கலாமே!" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல என் மாமியார் வந்திருக்காங்க. நீங்க எங்க வீட்ல பிரச்சனை வரும்னு சொன்னீங்கல்ல, இந்த மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அத மறுபடியும் என் மாமியாருக்கு புரியிற மாரி பேசுனீங்கன்னா, கண்டிப்பா நான் நெனச்சது எல்லாமே நடக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதே மாதிரி பூஜை செய்றாங்க. பூஜை செய்ய ஆரம்பிச்ச உடனே பாட்டி அங்க வராங்க. யார் தான் வந்திருக்காங்க? நம்ம போய் பார்த்தே ஆகணும். அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மா வந்து சிந்தாமணி பேசின மாரியே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீனா இந்த வீட்ல இருந்தா மனோஜோட பிசினஸ்ல நல்லது நடக்காது. மனோஜோட வாழ்க்கையில இப்படிதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம இங்க அண்ணாமலைக்கும் நெறைய பிரச்சனை வரும்னு சிந்தாமணி என்ன சொல்ல சொன்னாங்களோ, அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பாட்டி யோசிக்கிறாங்க. இந்த அம்மாவ எங்கேயோ பார்த்துருக்கோமே! ஆமா, இவங்க நம்ம ஊர்ல தானே இருந்தாங்க. அப்புறம் எப்படி இங்க வந்து இவங்க உண்மையெல்லாம் சொல்றேன்னு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்க? அப்படின்னு பாட்டி யோசிக்கும்போது தான் பாட்டிக்கு ஞாபகம் வருது. ஆமா, பக்கத்து வீட்ல வேலை செய்றேன்னு வந்துட்டு, அவங்களுடைய நகை, பணம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனப்ப, போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல. அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் இவங்க வரவே இல்ல. நம்ம ஊர்ல தான் இவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப இங்க வந்து இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? இப்ப தான் புரியுது. இவங்க உண்மைய சொல்லல. பொய் சொல்லி மீனாவ இங்கேருந்து அனுப்புறதுக்காக சிந்தாமணி தான் திட்டம் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே விஜயா தான் சொன்னாளே, சிந்தாமணி தான் நமக்கு உதவி செய்றதுக்கு இந்த அம்மாவ அனுப்புனாங்கன்னு. இப்ப புரிஞ்சுகிட்டேன் நானு. இவங்க உண்மைய சொல்லவே இல்ல அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, இங்க பாட்டி சொல்றாங்க, "போதும் போதும். இதுக்கு மேல பேச வேண்டாம். என்ன பாருங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அவங்களும் யோசிக்கிறாங்க. இல்லையே, நான் உங்கள பார்த்ததே இல்லன்னு சொல்லும்போது, இதிலயே தெரியுது நீ எவ்ளோ பொய் சொல்றன்னு. விஜயா, இவங்க யாருன்னு தெரியாம, இவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு, இங்க மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க? இவங்க யாரு தெரியுமான்னு கேட்க, உடனே அண்ணாமலை வந்து, "அம்மா, இவங்கள உங்களுக்கு தெரியுமாம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம ஊர்ல தான் இருந்தாங்க. ஆனா இப்ப இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா, அங்க வர முடியாது. ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு முடிஞ்ச வேலைய நான் செய்றேன் அப்படின்னு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலை செய்ய வருவாங்க. ஆனா வீட்ல இருக்க நகை, பணம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. அதனால இவங்க போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வீட்டு பக்கம்லாம் இவங்க வரவே முடியாது. அதனால தான் வேற எங்க போகன்னு தெரியாம, இங்க சிந்தாமணி கிட்ட உதவி கேட்டு, அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க போல. இவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா, என்னத்த பேசுறீங்க? இதெல்லாம் உண்மைதானா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னம்மா, நான் சொல்றது உண்மைதானே? இப்ப நான் யாருன்னு ஞாபகம் வருதான்னு?" கேட்குறாங்க பாட்டி. உடனே அங்க சிந்தாமணி அனுப்புன அந்த அம்மாவும், "வசமா மாட்டிக்கிட்டேன். அப்ப நம்ம ஊர்ல இருந்து தான் இவங்க வந்திருக்காங்களா? இதெல்லாம் தெரியாம இவங்க வீட்டுக்கு வந்துட்டேனே! அவ்வளவுதான், முத்து சும்மா விடமாட்டான். இங்கேருந்து கிளம்பிற வேண்டியதான்." அப்படின்னு உடனே பாட்டி பேசிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து கிளம்பும்போது, பாட்டி அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "என்ன, பேசுறதெல்லாம் பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்க்குறியா? உன்னால நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி, இந்த வீட்டு மருமக மீனா இருக்கக்கூடாது இங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு விஜயா எவ்வளோ பிரச்சனை செய்றா தெரியுமா? நீங்க என்னடான்னா, சிந்தாமணி பேச்ச கேட்டு, இங்க பொய் சொல்லி, எங்க குடும்பத்தையே ஏமாத்துறதுக்காக என் வீட்டுக்கே வந்துட்டியா? நல்ல வேளை நான் வந்தேன். உன்ன பத்தின உண்மையவும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அப்படியே கிளம்ப முடியுமா? இப்ப நான் போலீஸ வர வைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "இல்ல, இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க. சிந்தாமணி தான் பணம் குடுத்து இப்படி பேச வச்சாங்க." "என்ன பாட்டி நீங்க? நீங்களும் அங்கருந்து தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல இருந்து தான் வந்திருக்கீங்கன்னு நான் உங்கள பார்த்த உடனே அ தெரிஞ்சிருந்தா, நான் உடனே கிளம்பியிருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி." அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணாமலை, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. புரியுதா விஜயா? யாரால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு புரியுதா? நீ யார ரொம்ப நம்புறியோ, அந்த சிந்தாமணியும் நல்லவங்க கிடையாது. உண்மைய பேச வந்திருக்கேன்னு சொல்லி, இவங்களும் அ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்புறேன். வீட்ல பொறுப்பான மருமகளா இருக்கிற மீனாவ நம்பாம இந்த வீட்லருந்து அனுப்பணும்னு திட்டம் போட்டிருக்கியே! முதல்ல உன்ன சும்மா விடக்கூடாது விஜயா." அப்படின்னு விஜயாவையும், அங்க வந்து மறுபடியும் சிந்தாமணி அனுப்புன அந்த அம்மாவையும் பாட்டி பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. அப்பதான் விஜயாவுக்கு உண்மை என்னன்னு புரிய வருது. நல்ல வேளை என் மாமியார் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் அ சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு புரிய வந்துருச்சு. அவங்க தான் இப்படி திட்டம் போட்டு இந்த அம்மாவ அனுப்பி பொய் சொல்ல வச்சிருக்காங்களா? அப்படின்னு பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. கண் கலங்கி நிக்கிறாங்க விஜயா. மனோஜ் வந்து, "அம்மா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மா யாருன்ற உண்மையும் கண்டுபிடிச்சுட்டாங்க.
இப்போ உங்கள தான் கேள்வி கேட்க போறாங்க. அம்மா மன்னிப்பு கேட்டுருவோமாம்மா அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். என் பேரன் முத்து உன்னை சும்மா விட மாட்டான். இப்பவே இங்கேருந்து கிளம்பு. சிந்தாமணி கிட்ட சொல்லி வை. நான் கண்டிப்பா வந்து சிந்தாமணியை பார்ப்பேன். பொய் சொல்லி ஏமாத்தின சிந்தாமணியை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அங்கேருந்து அனுப்புறாங்க பாட்டி. உடனே இங்க மீனா சொல்றாங்க, பாட்டி அப்ப என்னால இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுல்ல பாட்டி? அவங்க சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சந்தோஷமா கேட்கும்போது, ஆமா மீனா, உன்னால எந்த பிரச்சனையும் வராது. நாங்க எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு காரணமே நீ மட்டும்தான். என்ன விஜயா, பார்த்துட்டு அமைதியா இருக்க? இப்ப மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறியான்னு சொல்லும்போது, நான் எதுக்கு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போதே, நீ தானே அந்த பிரச்சனைக்கு காரணம். இப்படி எல்லார் பேச்சையும் நம்புற. ஆனா எதுக்கு அண்ணாமலை சொல்றத நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ இந்த உண்மை தெரியாம அ சிந்தாமணியவும் இந்த அம்மாவையும் நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க விஜயா. உடனே பாட்டி சொல்றாங்க, அப்புறம் நானும் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்ருதி வராங்க, பாட்டி உங்களை பார்க்க நானும் வந்துட்டேன். மீனா பாத்தீங்களா, பாட்டி வந்ததுக்கப்புறமா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு. பாட்டியை நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஸ்ருதியை பார்க்குறாங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஸ்ருதி மேலே அவ்வளோ கோவம் வருது. எனக்கு உதவி செய்ய சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு மீனாவுக்காக என் மாமியாரை வர வச்சு என்னை தலகுனிய வைக்கணும்னு இந்த ஸ்ருதியோட திட்டம் தானா இது எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல வேலை இந்த வீட்டு மருமக ஸ்ருதி உண்மையை சொன்னதால தான் நானும் வந்தேன். இப்போ உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் மீனா கிட்ட பிரச்சனை செய்கிறது, மீனாவை இங்கேருந்து அனுப்புறதுக்கு திட்டம் போடுறதுன்னு இப்படி யாராவது இந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சீங்க விஜயா, உனக்கு தான் சொல்கிறேன், நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, புரியுதான்னு கேட்க, பாட்டி அதெல்லாம் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இனி யாருக்கும் பிரச்சனை செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க மனோஜ். மனோஜ் நீ பேசாத. நீ இன்னும் அந்த ரோகிணியை நம்பிட்டு நீ தான் ரோகிணியால் ஏமாந்து போய் நிற்கிறேன்னா, விஜயாவும் இங்கே மீனாவை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுலாம் சரியே இல்லை. இப்போவே விஜயா எல்லார் முன்னாடியும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் இங்கே விஜயா வந்து ரொம்ப கோவமாக மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்லையே, இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தான் மீனாவுக்கு உதவி செய்ய பாட்டியை வர வச்சேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க ஸ்ருதி. உடனே மீனா வந்து, ஸ்ருதி இப்படிலாம் எனக்கு உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் என் அம்மா வீட்டுக்கு தான் போகணும் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் செஞ்ச உதவியால் பாட்டி உண்மையை கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணன்ற உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டு விஜயாத்தையே வெளுத்து வாங்கிட்டாங்க. இனி யார் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மீனா ஸ்ருதிக்கு நன்றி சொல்கிறாங்க. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஸ்ருதி இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாளேன்னு ஸ்ருதி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.